சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நேருவின் கதை முடிந்தது. அமைச்சர் நேரு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ஊழல் செய்ததா அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு உத்தரவிட்டது. ஆனால் தற்போது வரை நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்படலை. இந்நிலையில் அதிமுக ராஜ்யசபா எம்பி இன்பதுரை சார்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக நேரு இருக்கார். இந்நிலையில் தான் அவர் மீது ஊழல் புகார் எழுந்திருக்கு. நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உட்பட 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை விவரங்களை சேகரித்து தமிழக டிஜிபிக்கு அனுப்பியது. நேரு 1020 கோடிக்கு ஊழல் செய்துள்ளதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என கடிதத்தில் கூறப்பட்டது. ஆனால் நேரு மீது தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்யலை. 2வது முறையாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் போலீஸ் கண்டுகொள்ளலை. இதையடுத்து அதிமுக ராஜ்யசபா எம்பி இன்பதுரை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கடந்த மாதம் 13ஆம் தேதி புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யலை. எனவே அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 20ஆம் தேதி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தில் ஆதாரங்கள் இருக்கு. இதனால் அமைச்சர் நேரு மீது தமிழக ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அதிரடி காட்டியது. ஆனால் தற்போது வரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேரு மீது வழக்கு பதிவு செய்யலை. இந்நிலையில் தான் அதிமுக எம்பி இன்பதுரை சார்பில் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி முக்கிய முறையீட்டை முன்வைச்சார். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று முறையீடு செய்தார். அதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 3 to 4 நாட்கள் தானே ஆகிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது தொடர்பாக ஏதேனும் மனு தாக்கல் செய்தால் நடைமுறையின்படி விசாரணை நடத்துவோம் என்றார். இதனையடுத்து இன்பதுரை சார்பில் நேரு ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.